செயலை செய்ய துணிந்து விட்டாயே. என்னுடைய தங்கை, ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை. பாவி, இவ்வளவு நாளா என் கண்ணிலேயே காட்டலையா? எவனா பாதாம் பிஸ்தா முந்தி எல்லாம் போட்டு வளர்ப்பான். 5 ரூபாய் அயன் பண்ண சொக்கா போட்டுன்னு ஊரா மூட்டை வண்டி வாங்கிட்டு வந்து பிக்கப் பண்ணி முடுங்க. இப்ப இதுதான் எல்லாறாங்க. சிறிது காலங்கள் கழித்து காண்பிக்கலாம் என்றுதான் இருந்து அதற்கு முன்பது எப்போது தங்கையின் மேல உங்களை தங்கையை பார்த்தேனோ அப்போதே முடிவு செய்து விட்டேன். நானு மணந்தால் இவளை தான் மணக்க வேண்டும் என்று. ஒருத்தன் குச்சரானுன்னு முடிவு பண்ணிட்டானா முதல்ல பெத்தாத்தா பேசி கேட்க மாட்டான். பாத்துக்கிறியா? டே கண்ணாடே, நீ அவனா கூட சேராதரா அப்படின்னு இந்த கேள்வி கத்தான். இவன் காப்பான் பெத்தாத்தால பார்த்து காப்பான் மயிர் தெரியுமான்னு. அதான் சொல்லுவான். அவனா கூட சேர்ந்து போய் சேராத இடம் சேர்ந்து அப்புறம் ஜெயில் வரைக்கும் விடும். அப்புறம் எப்படின்னா எனக்கு வெயில் எதுமா சொல்லுவாங்க. இதான் வாழ்க்கை. பெற்றவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் நீ நல்லா இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க. இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நல்லா இருக்க கூடாதுன்ற கட்டத்துக்கு அவனா கூட போகுதுப்பா இவனா கூட போகுதுப்பான்னு பெரியவங்க தலைப்பாட அடிச்சுக்கிட்டு எதுக்கு? அதுக்காக சொல்றேன் இந்த விஷயத்த. அப்புறமாப்பா அதான் நண்பர்கள் அப்ப இருந்தாங்க. நண்பர்கள், நல்ல நண்பர்கள். இப்போ ஒருத்தன் கூட கிடையாது. காரணம் என்னன்னா 10 ரூபாய் பணம் இருந்தால் 10 பேர் உன்னோடு. நீ 10 கட்டு போயிட்டுனா தெரு நாய் கூட வராது உன்னோடு. காசு 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 துட்டு இல்லைன்னா பாரு. ஏழைக்கு ஒரு நியாயம், பணக்காரனுக்கு ஒரு நியாயமா இருக்கும். ஊருக்கு பாத்தீங்களா? ஏய், அந்த அண்ணா அதை செஞ்சிருக்காதுரா அப்படின்னு பணக்காரனை பார்த்தா ஏய் பண்ணா அதான் பார்த்தா ஏய் அன்னைக்கே கேட்டேன் அவனை பத்தி எனக்கு என்ன தான் உலகம். காசு காசு வெட்டு குத்து சண்டையில உன்னை வேலைப்பா உன்னை பெற்ற வேலை குட்டி வச்சு கட்டி கொடுப்பா. நண்பன் என்பதே மேலுக்குத்தான், அவன் உன்னாண்ட இருப்பது காசுக்குத்தான். காசுமா, காசு இல்லைன்னா ஒருத்தர் கூட இந்த உலகத்துல மதிக்க மாட்டான். சிறிது காலங்கள் கழித்து காண்பிக்கலாம் என்று நான் இருந்தேன். அதற்கு முன்பதான் என் தங்கையின் வேலை எப்போது தங்கையை பார்த்தேனோ அப்போதே முடிவு செய்து மணந்தால் இவளைத்தான் மணக்க வேண்டும் என்று மனதால் துடியாக துடிக்கிறது. ஐயா, ஏட்டு சுரக்காய் கூட்டுக் கொதவாது யானை என் காதல் கோட்டைக்கு என்று தெரிவிக்கின்றேன். மணந்தால் இவளைத்தான் மணக்க வேண்டும் என்று மனதிலே மனக்கோட்டை கட்டி வைத்து விட்டேன் என்று தெரிவிக்கின்றேன். என் கண் முன்னால் மாலை சூடினார். அதை நான் ஏற்று மனா மனான்னு சொன்ன தேவடியா மாலை எடுத்து ஆட்டிக்கலாம். பாத்தியா? பெத்தவங்கள ஸ்டேஷன்ல கொண்டு போய் நிறுத்தி வச்சு ஓடுகாலனா கூட ஓடுகா பாக்கும். அது அவரு கொடுத்தாங்க. நம்ம என்ன பண்ண போறோம்? இவர் ஒரு தாசி, இவர் ஒரு ஏசி, விபச்சாரி. காலி பிரச்சனமாகிறார். இதுக்கு மேலத்தான் ஆட்டம் ஆரம்பமாகின்றது. என்னுடைய ஒரே தங்கை, ஒப்பட தங்கை முத்தழகி. உங்களை தங்கையா? உங்களை திருமணம் செஞ்சு நாட்டுக்கு வந்தா சோத்துல வச்சு வச்சு சாவடிக்க மாட்டாடு. என்ன நிச்சயம்? எப்படி நல்லா தூக்கி குடி கை நிலத்துதான். அதைத்தான் பார்த்தா 3 லட்சம் கொடுத்தா நான் சொல்லணும். என்ன பண்ண வாங்கிருக்கா? சத்தியமா நான் 1 ரூபாய் கூட வாங்கல ராஜா. நீ சாமி ஆனா இந்த தெவ்வா பசங்க தண்டனை கொடு. என் துட்டு வாங்கி ஏமாத்துறானுவோ. நீ பார்த்து ஏதோ
சிலை சொல்லுங்க. நீ இல்லாத இந்த உலகத்திலே சத்தியமாக என்னால் உயிர் வாழவே முடியாது. ஏங்க அப்படி சொல்லுங்க? செல்லம், தூக்க மாட்டேன் செத்துறான். I love you. I do love you. ஐ திரி லவ்விங்க. அது நான் தெரியல. ஒரு கம்பெனி இருந்தா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், செகண்ட் ஷிஃப்ட், தேர்ட் ஷிஃப்ட், மூணு ஷிஃப்ட் இருக்குதுல. ஆமா. இப்ப ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் அண்ணாமா, செகண்ட் ஷிஃப்ட் நீ, நைட் ஷிஃப்ட் நான். இவ மூணு ஷிஃப்ட் சரியா இருக்குதுல. இப்ப என் பொண்டாட்டியை வச்சு அவங்க இஷ்டம் தான், நம்ம என்ன பண்ண போறோம்? ஆகையால் தான் இத்தனை நாள் வரைக்கும் நான் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறேன். அனைத்தும் உனக்காகத்தான். அம்மா யாருன்னா 90 95 யாருன்னா என்ன சொல்லுமா பொண்ணு முடிச்சிடுறான் அவனுக்கு. செல்லம், சொல்லுங்க. இப்போது நான் உள்ள என்ன செய்ய வேண்டும்? எனக்கு அது மட்டும் இல்ல, நம்ம இருவருக்கும் திருமணமானா அவங்க எனக்கு என்னங்க ஆகுறாங்க? அவங்க சித்தாத்தா ஒண்ணு. சித்தாத்தா வருங்கால நாத்தனார், அவங்க வருங்கால அண்ணி, உன் தங்கை நாவினார். ஒரே ஒரு முறை அண்ணி நினைச்சா என் ராஜா, என் செல்லம் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என் பட்டுக்குட்டி, இதான உடைய ஆசை. இதை நான் சிறப்பாக நிறைவேற்றுகிறேன். நீ ஒரு புறமா போமா. அப்படியே ஆமா, சின்னஞ்சிறு வயதுல இருந்து உன்னை வளர்த்தது யார்? தாய்க்கு மேலாக வளர்த்துறேன் அண்ணன். வண்ண நிலவை காட்டி அள்ளி அமுதூட்டிய வளர்த்தனுடைய அண்ணன். உனக்கு தலை சீவி தலையிலே பூ வைத்து நெற்றியை திலகமிட்டு பள்ளிக்கு சென்ற பருவமகள் என்று முன்னனுப்பி பின்னென்று அழகு பார்த்தவன் நான். இப்போது இந்த அண்ணனுடைய மனசுலே ஒரே ஒரு சின்ன ஆசமா. என்ன சொல்லுங்க. உங்களுடைய நாவினால் ஒரே ஒரு முறை அவளை பார்த்து அண்ணி என்று அழைத்தால் அதுவே எனக்கு போதுமா? யார் இவளை பார்த்து அண்ணி நடக்க வேணும்? இவள் ஒரு தாசி. ஐயோ, போதே தாசி பேசி விபச்சாரி தேவடியான்றாலே நீங்க இல்லாத போது எனக்கு எப்பேர் மட்டும் ஆத்தலை பேசுவா. நான் இருக்க மாட்டேன். நீங்க இருக்கிற வீட்டு ஊர்ல நான் கூட இருக்க மாட்டேன். சத்தியமா சொல்றேன், நிச்சய கூட வேணாம், விசிறு கடாய்ச்சி போடுவாங்க. நீ யார் காலத்தை போய மாட்டீங்க, விட்டா கேள்வி காலில் கூட அதை விட நீ தூக்க மாட்டேன் சாவாண்டா. பேசுபவர்கள் பேசட்டும், பேசட்டும். ஏசுபவர்கள் ஏசட்டும், ஏசட்டும். ஆமா, அவனுக்கு கொஞ்ச நேரம் படு கொய்ய 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 நாய்க்கு பை பேசல. உன் கால் வலிக்குதா? ஆமாங்க. உன் கால் எத்த அவனுக்கு மேல வச்சுமா நீ மேல இந்த பட்டிசி ஏழு உட்காந்து நோக்கி வை தலைமை. நீ எதுக்கு தூக்கி வைக்க சொன்னு எனக்கு தான் தெரியும். நீ தூக்கின்னு பாக்கலாம். எப்பா கடவுள். சொல்லுங்க. நான் என்ன செய்ய வேண்டும்? என்னங்க அவங்கள ஒரே ஒரு முறை அண்ணன் ஆக சொல்லுங்க. இவ்வளவுதான். ஆமாங்க. ரொம்ப அழுவாது. ஏங்க ராஜா கத்தி பேசாத. ஏன்? டாக்டர் உனக்கு சக்கரை நோய்னு சொல்லிருக்காங்க. உனக்கு ஏன் சொல்லிருக்காங்க? அவளை எண்ணி என்று அழைக்க முடியுமா முடியாதா? அண்ணா என் உயிரை விட்டா அதை விடுவேன் தவிர இந்த தேவடியால தண்ணி நினைக்க முடியாது. என்ன தெரியும் உனக்கு? என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி இல்ல, அவங்கள பேர் இருக்கிறீங்களே உங்களுக்கு யார் அவங்க பேசுறவா? எவ்வளவு பேசுறவா? அது நான் கேட்டுறியா ஒரு ஓலப்படி இந்த வாய வச்சு தம்பாக்க மாட்டீங்க. எத்தனை நாள் ஆசை வச்சு கை வைக்கணும். நானா அவங்கள கூட உனக்கா கோசம் நான் சண்டை போட்டுக்கிறேன். எனக்கு கோசம் எதுக்கு போய் சண்டை போடுறான்? நீ நடுப்புற வரத்து நான் பாத்துனா என்ன பேசுறேன்? நான் வந்தேன். நானும் உனக்காக தானே போயா? ஐயா நான் உங்க இதுக்காக தானே பேசிக்கிறேன். நீ பாத்துன்னு தானே இருக்கிற. யாருக்கா கோசம்? இதுக்காக கோசம் உனக்குதான் பேசுங்க. எனக்கு தான் பேசுங்க. தடவாதேம்மா. மடத்தோட எங்கன்னா பைபாஸ்ல ஊஞ்சி சாவலாம் பொழுது என்னமா இது யார மொத்தமாகுது. வீட்டுல போனா கேக்குறா நான் இது யார மொத்தமாகுது. கையில கொடுத்துட்டு போவா. பட்டி வந்தரோ சாபா பார்த்த கண்ணு மூடாதா பாசமென்று
எப்படிலாம் வளர்த்த தெய்வமே தாயை விட மேலாக வளர்த்த அண்ணா இப்படி மாறி தெரியாமல் போய்விட்டது அண்ணா. அண்ணா யாரு நாவே ஏதோ வயிற்று பிடிப்பு நாட்டியமான வந்த செவிடி அண்ணாவே நம்ம குடும்பத்துக்கு தகுந்தவளாக நாட்டு மக்கள் எல்லாம் நம்மளை பார்த்து கேவலமாக பேசுவார்களே அண்ணா. நீ செய்வது செய்யலாம் அண்ணா. அவள் ஏதோ வயிற்று நாட்டியமான வந்த செவிடி தாசி வேசி அண்ணாவே. நீங்க ஒரு புறமா இருங்க, நாத்தனாரு நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒரு புறமா இருங்க. அப்படியே நீங்க போங்க. முத்தழகு முத்தழகு அண்ணா அடிச்சுட்டாரம்மா வந்துருக்கு. முத்தழகு நீ அதிகமா சும்மா இது கூப்பிடுறாங்க, எவ்வளவு மரியாதை கூப்பிடுறாங்க. ஏய் ஒருத்த நானே பழ பழம் எச்சு காட்டுங்க. நான் இப்ப அது என்ன கோசமா கூப்பிட்டு பாசமா என்ன பாசமா கூப்பிட்டு நான் வெளியே வந்தாலே இவளுக்கு ஆவலமா பாசமா தானே கூப்பிட்டேன். 3 பாராட்டுமா பச்சான பழப்பாட்டியா கூட ஒண்ணுமா? யாரு பழப்பாட்டுற? தெரிஞ்சுக்காத அத்தை கூட நான் வாங்கி கொடுத்துக்கிறேன். யாரு பழப்பாட்டுற? அங்க அங்க உன்னை சொல்லுவா உன்னை சொல்லுவா எங்க கை காட்டுற? என்ன எத்த பிடிச்சாலும் நான் கரெக்டா புரியாத பேச முடியும். நமக்கு நேரம் தவிச்சா அது இன்னும் இப்படி ஓடிட்டு இப்படித்தான் வரும்.
இது பண்ணதா ஏன்? இல்லைன்னா நான் வரமாட்டேன் நானு 5 மணிக்கு மேல பண்ணா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும் 5 மணிக்கு மேல 5 மணிக்கு மேல நம்ம டீப் லைட் காணும் முட்டையகு என் வீடு தேடி வந்திருக்கிறேன் நீ நின்ன காலையே வரைக்கும் வாமா உட்காருமா உட்காருமா ஐயோ முட்டையகு திட்டமே எடுத்து வாய் காட்டியா உன்னாச்சியா வாய பரப்பிக்குது என் முன்னாடி கூட நச்சமாயிரா இப்ப நான் உன கை தொட்டு அடிச்சேன் இவ்வளவுதான் என்ன நினைப்பாளுங்க ஆமா ஆமா வராத நாத்தனார் வந்திருக்கிறா இப்பேர் போட்ட கொடிமையெல்லாம் ஆன்றா பாருவா ஆன்றா பாருமா நான் எதுவுமே பண்ணலமா ஐயோ 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 நான் எதனா பண்ணேன் முட்டை அயாதிரிய நீ அயாதமா என் செல்லம் என் சொல்ல குட்டினியா என் செல்ல குட்டினியா என் பஜ்ஜி குட்டில என் பல்லா குட்டி முட்டையகு என் வெகு தூரத்துல இருந்து என் வீடு தேடி வந்திருக்கிறேன் ரொம்ப தண்ணி தாகமா இருக்கும் தண்ணீர் வேணுமாமா இதோ எடுத்துட்டு வரமா முட்டையகு தண்ணீரா வேணும் கை காட்டுமா சொம்பாடு கொடுங்க தாய் ஏன் சொம்பு இருக்குத்தா இந்த சனிய பேட உனக்கு என்ன இருக்குமோ அது இந்த சொம்புல ஒட்டி நீ வீட்டு தேடி வந்துட்டா கொடுத்துருவேன் நானு கேக்குறதா பாய் சொன்னாலம்மா உன்னை பத்தி அசிங்கமா கேட்டுமா ஏன் போலாயிலவா கேட்டுறியா சரி 10 மாசம் எடுத்த தெய்வமே யாரு நம்பர் உதடி சிரிக்குடேரும் உள்ளூர் சிரிக்குமா
கூப்பிட்டா மாமா எவனை கூப்பிட்டா? தேவடியா? யாருடா? அம்மா நீ அம்மா வாயில் பேசுகிறா சண்டைங்க பழகுது 4 பேர் மூச்சு பாரா பட்டினி தலை ஒரு மயம் பூக்குதாமா இந்த தேவடியா தலையில் எத்தனை மயம் பூ பத்தியா தாக்குமா ஏன் பார்க்க மாட்டாங்க எப்படி பார்க்க மாட்டான் ஏய் ஏய் இந்த தேவடியா செய்யண்டா இவ்வளவு நல்லா பேசுவாளுங்களா பேசுவாளுங்களா அடி பாவி அடி பாவி அவளை தேவடியான்னு சொல்றேன் ஆமா நீ எதுக்கு தேவடியா மாதிரி நீ கூட பிறந்தாண்டா இப்படி மார்பிள் தெரியாமல் போய்விட்டது தெய்வம் போறேன் என்னை பெற்றெடுத்த தாய்